ரீசெண்டா இந்த அரட்டை அப்படிங்கிற ஒரு ஆப் ரொம்பவே ஃபேமஸா போயிட்டு இருக்கு. ஜோகோ அப்படிங்கிற பிராண்ட் நமக்கு தெரியும். அவங்களுடைய ஒன் ஆஃப் த ஆப் தான் இந்த அரட்டை மெசஞ்சர் அப்படிங்கிறது. ஆனா இந்த ஒரு ஆப்பை பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்பதான் ரீசெண்ட் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலரா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் இது வந்து புது ஆப் அப்படின்னு. ஆனா இது புது ஆப்லாம் கிடையாது. இப்போ நம்ம யூஸ் பண்றது தான் புதுசா இருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம இதை வந்து நம்மளும் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ பிளே ஸ்டோர்ல இதோட ரேட்டிங் பார்க்கும்போது நமக்கு 4.8 இருக்கு. ஆல்மோஸ்ட் டவுன்லோடிங் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 லட்சம் டவுன்லோடிங் மேலே ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண நினைச்சீங்கன்னா டேரெக்டாக பிளே ஸ்டோரில் கூட நீங்கள் வந்து இதோ அரட்டை அப்படிங்க சர்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா லிங்க் நான் வீடியோக்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும். அந்த ஃபோன் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இந்த அரட்டை அப்படிங்கிற ஆப்லேயே பார்த்தீங்கன்னா சில பக்ஸ் இருந்துச்சு. ஓடிபி ரிசீவ் ஆகிறது ரொம்ப லேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு வந்துச்சு. அதனால் உங்கள் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ண அப்புறம் உங்களுடைய நேமை நீங்கள் வந்து அங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கு. எப்படி நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ள என்டர் ஆகும் போது வாட்ஸ்அப் புதுசாக இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அப்போ நம்ம நேம் கேட்கும்ல, நீங்கள் ஒரு டைம் நேம் எல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த டைம் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ உங்கள் நேமு அதெல்லாம் போட்டு உங்களை ப்ரொஃபைல் பிக்கில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து இருக்கு. இதில் நமக்கு ஸ்டோரிஸ், மீட்டிங்ஸ், சேட்ஸ், கால்ஸ் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெசேஜ், அதாவது குரூப்பு இல்லை டேரக்ட் அப்படிங்கிற மாதிரி மட்டும் இருக்கு. ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க டாப்பில். அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நேம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் பாக்கெட்டை ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா நமக்கு ஸ்டோரேஜ். இப்போ நம்ம ஏதாச்சும் ஃபோட்டோஸோ வீடியோஸோ சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அந்த க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். எகைன் பார்த்தீங்கன்னா இப்போ கான்டாக்ட் லிங்க், எகைன் நீங்கள் ஒரு ஃபோனில் மட்டும் இல்லாமல் வேற ஒரு ஃபோனில் கூட இந்த அரட்டை அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எகைன் நார்மலாக செட்டிங்ஸ் இருக்குது. இந்த செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எப்படி இருக்கோ அதே போல தான் இருக்குது. பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஸ்டோரிஸ் வருவோம். இந்த ஸ்டோரிஸ் வரையில் நம்மளாலையும் இதில் வந்து ஸ்டோரிஸ் போட்டுக்க முடியும். அந்த ஸ்டோரிஸும் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் வேலிட்டி வந்து இருக்கும். ஸோ யாராச்சும் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எப்படி வாட்ஸ்அப்பில் பார்ப்போமோ அதே போல் இதுலேயும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு மீட்டிங் இருக்குது. ஸோ மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது கூகுள் மீட் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே போல் அந்த ஒரு கூகுள் மீட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக கூட இது இருக்கும். ஒரு சில நேரங்களில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி உங்களுடைய கான்டாக்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த அரட்டை அப்படிங்கிற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இங்கே ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ ஜஸ்ட் நீங்கள் அவங்க எந்தெந்த கான்டாக்டில் இருக்காங்களோ அவங்க கூட நீங்கள் பேச நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அது மாதிரி கிளிக் பண்ணினா மட்டும் போதும். எகைன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்க முடியும், வீடியோ கால் பண்ணிக்க முடியும், அதே போல் பார்த்தீங்கன்னா ஆடியோ காலும் பண்ணிக்க முடியும், வாய்ஸ் மெசேஜும் சென்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எல்லா விஷயமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எப்போ லாஸ்ட்டாக வந்து போனாங்க, லாஸ்இன் அப்படிங்கிறதையும் நம்மளால் இதில் ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டிக்கர் ஆப்ஷன், லொகேஷன், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம இதில் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். நல்லா இருக்கு. ஆனால் முழுக்க பார்க்குறது நமக்கு இது வாட்ஸ்அப் மாதிரி தான் இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேக்ரவுண்டும் உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அரட்டை அப்படிங்கிற ஆப்பில் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதே போல் இதில் நம்ம குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அந்த குரூப்பையும் நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. சேனல்ஸும் சரி எல்லாமே வாட்ஸ்அப்பில் எப்படி பண்ணுமோ அதே போல் இதில் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஒரு வாட்ஸ்அப்புக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி இந்த அரட்டை அப்படிங்கிற ஒரு ஆப்பை சொல்லலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் வேறு ஒன்றும் பெருசாக வந்து இல்லை, சேம் வாட்ஸ்அப் மாதிரியே தான் இருக்குது. லிங்க் நான் வீடியோக்குள்ளே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.